Mind, a gospel media communications. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கைத்தட்டி ராஜாவை உயர்த்துங்கள். கைத்தட்டி ஜீசஸ் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்கள் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு தகுந்த பலன் கொடுக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள், அதற்கான பரிசு உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. வேட்டும் ஓடுதையா? சாத்தானுக்கு வேட்டு, அப்பாவுக்கு பாட்டு, சாத்தானுக்கு வேட்டு, போடு நீ தாட்டு. அப்படியே நம்ம ஆராதிப்போம் சில நிமிடம். இந்த நாள் ஆராதித்து கொண்டே இருக்கிற ஒரு நாள். இந்த புது வருஷத்தில் ராஜாவை உயர்த்த உயர்த்த உங்களை அவர் உயர்த்துவார். தெய்வத்தை நீங்கள் உயர்த்த உயர்த்த இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல இன்றைக்கு முதல் நாளிலேயே உங்கள் கட்டி மறைந்துடும். அந்த கோல்டு செல் ஓடிடும். உடல்ல ஒரு பலன் உண்டாகும். இவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், மைட்டி காட். பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவேற்க போகிறோம். அவர் தான் இந்த கூட்டத்தில் நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரு பல்லவியை நான் கற்றுக் கொடுத்து அடுத்த கட்டங்களுக்கு செல்ல போகிறோம். ஆமென். ஐயா, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுவது சங்கீதம் 37. என்னது, அநேக விசுவாசிகள் வந்திருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால விசுவாசிகளை பலப்படுத்த சொல்லுகிறார் இன்றைக்கு. ஆமென். அநேகர் பிரச்சனைகளோடு தான் வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார் 37ஆம் சங்கீதம் அது நின்றவனாகவே வாசிப்போமா? வாசித்துட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு நின்ற வண்ணமாகவே சம்பி 37ஆம் சங்கீதத்தை வாசி மகனே. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 37ஆம் சங்கீதம் எடுத்துட்டீங்களா? இந்த நாள் முழுவதும் எனக்குள்ள ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். பொல்லாதவர்கள், பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாதவர்களை கண்டு கோபப்படுறோம், எரிச்சல் படுறோம். அவன் அழிய மாட்டானா, ஒழிய மாட்டானான்னு. அப்பா சொல்றாரு, எரிச்சல் படாதடா. சொல்லுங்க, எரிச்சல் படாத, எரிச்சல் படாத. இப்ப பாருங்க, ஒரிசாவில் பிரச்சனை பண்றவங்க குறித்து எரிச்சல் படக்கூடாது. நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். சர்ச்சை எரிக்கிறவங்க மேல எரிச்சல் படாத. அவங்க ஆண்டவர் ரெண்ட வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இல்லை அப்படித்தானே? ஆமென். அதுதானே கிறிஸ்தவம். ஆமென். ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு தான் எங்க டேடி சொல்லி கொடுத்தாரு. இல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸோ பொல்லாத காரியங்கள் செய்கிறவர்கள் மேல நீ எரிச்சல் படாத, கோபப்படாத. இந்த 3ஆம் வசனம் சொல்லுது, நீ என்ன செய்யணுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய். ஏய், நீ நம்பி, சொல்லுங்க, நம்பி நம்பி சொல்லுங்க, தம்பி தம்பி நீ கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பி அவங்களுக்கு நன்மை செய்கின்றாரே. நான் என்ன செய்ய? ஆமென். நன்மை செய். என்ன நன்மை? இந்த எதிராய் நிற்கிறார்களே இயேசுவுக்கு, அவர்களுக்கு நன்மை செய். ஆமென். அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். சில அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் போடுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஒரிசாவுல கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்துறவங்களை ஆசீர்வதிங்க பார்க்கலாம். ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஐயா, அவங்க நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும்பா, உன் மண்டை வந்துடணும்பா, மண்டை வந்துடணும்பா. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் படாத. புல்ல போல அந்த பொல்லாத காரியம் மறைஞ்சு போக போகுது. பூவை போல ஒண்ணுமில்லாம போக போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதிரான காரியம் ஒண்ணுமில்லாம போக போகுது. கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு எதிராய் அத்தனையும் பூவை போலதான், புல்ல போலதான். ஆனா மனிதர்களை நான் சொல்லல, அவர்கள் மனம் திரும்பி விடுவார்கள். ஆமென்.
அந்த காரியங்களை குறித்து நான் சொல்றேன். நம்ம என்ன செய்யணுமா இந்த சூழ்நிலைகள்ல? இப்ப ஒரிசாவுல பிரச்சனை, நீங்க சொல்றீங்க என் வீட்டிலே பிரச்சனை, அப்புறம் ஏன் ஒரிசாவை பேசுறீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு தெரியுது, என் வீட்டுக்குள்ளே அடித்தடி நடக்குது. ஏன் ஒரிசாவையே சொல்றீங்கன்றீங்களா? ஒரிசாவை போட்டு ஒரி பண்ணாம என் வீட்டை போட்டு ஒரி பண்ணுங்க. உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். ஒரிசா விட்டுட்டு, ஒரிசா ஒரிய விட்டுட்டு உங்க வீட்டு ஒரிக்கே வருவோமே. பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த பிரச்சனையை உண்டு பண்றவன் மேல உள்ள கசப்பை நீக்கு, கோபத்தை விட்டு விடு, எரிச்சலை நெகிழ்ந்து விடு. என்ன செய்ய? கர்த்தரை நம்பி நன்மை செய், தொடர்ந்து அவர்களுக்கு நன்மை செய். சொல்லுங்க, நன்மை செய்வோம், நன்மை செய்வோம். இந்த பிரச்சனையின் மத்தியில நம்ம யார நம்புறோம்? கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தாவே, கர்த்தாவே உம்மை நம்புகிறோம். உம்மை சொல்லுங்க, நம்புகிறோம். உங்களால முடியும், உங்களால முடியும். ஒரிசாவை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர, உம்முடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர உம்மால முடியும்பா, உம்மால முடியும்பா. உம்மை நம்புறோம்பா, உம்மை நம்புறோம்பா. இப்ப நடக்கிற தீமைய நன்மையாய் மாற்ற முடியும்பா, நன்மையா மாற்ற முடியும்பா. உம்மால முடியும்பா, உம்மால முடியும்பா, உம்மால முடியும்பா, உம்மால முடியும்பா. அந்த 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நம்பிக்கையின் அடையாளம் என்ன? சொல்லுங்க, மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், இதயங்கள் மகிழட்டும். சொல்லுங்க, முகங்கள் சிரிக்கட்டும், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. நீங்க கர்த்தரை நம்புறீங்க என்பதுக்கு என்ன அடையாளம்? மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி. சிரிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ராஜா வெற்றி சிறந்தா. ஜீசஸ். என்ன ப்ளே பண்றீங்க? 3 தானா? மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும். சொல்லுங்க, முகங்கள் சிரிக்கட்டும். சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்து கொண்டா, மகனாய் சேர்த்து கொண்டா. மன்னித்து அணைத்து கொண்டா, நம்மை மகளாய் சேர்த்து கொண்டா. கிருபையின் முத்தங்களா புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களா இன்று புது உயிர் தருகின்றார். கோடி நன்றி ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். பைபிளை கீழே வச்சு கொஞ்சம் ஆடி பாடுங்க. ஆமா, நீ கையில வைக்கனால ஆட முடியல, பாக்குறேன் பரிதாபமா. சரி, அடுத்த வசனத்தை வாசி. இதான் மெயின். ஆமென் சொல்லுங்க. இப்ப பிரச்சனையின் மத்தியில இப்ப நான் இன்றைக்கு நாள் முழுவதும், குறிப்பா மதியத்துக்கு மேல எனக்கு தெரியும் இது ஒரு பெரிய பேட்டில்னு சொல்லி. இந்த கோயம்பேடு பகுதியில் ஒரு பேட்டில் தான். அதிகமா ஜெபிக்க முடியல தெரியுது, ஆனா எனக்கு தெரியும் வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி 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 வெற்றி. சொல்லுங்க, வெற்றி 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 வெற்றி. நம்முடைய அப்பா சாத்தான கல்வாரன் என்ன அடிச்சு நசுக்கிட்டாரு. அவன் தோற்று போனவன். ஆமென், அல்லேலூயா. நாம் கொண்டாடுவோம். கல்வாரியில் அப்பா கொடுத்த வெற்றியை நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்து கொண்டா, மகளாய் சேர்த்து கொண்டா. மன்னித்து
சேர்த்துக் கொண்டார். கிருபையின் முத்தங்களா புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களா இங்கு புது உயிர் தருகின்றார். ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம். ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. 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 தாய் மறந்தாலும் சொல்லுங்க, தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டான். தாய் மறந்தாலும் சொல்லுங்க, நீ மறக்க மாட்டாரு. நம்மை மறக்கவே மாட்டான். இருங்க, ரெண்டுக்கு வந்துரு. ஆமே, ரொம்ப கஷ்டமா. ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, தாய் மறந்தாலும் தாய் மறந்தாலும் என்னை மறக்காதவரே, என்னை மறக்காதவரே, உமக்கு கோடி நன்றிகள். உமக்கு கோடி நன்றிகள். சொல்லுங்க, சாப்பிட்டே ரொம்ப சவுண்ட். தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். என் தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டான். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். நம்புறீங்களா? ஆமென். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ள. உங்க உள்ளங்கைய பாருங்க. உள்ளங்கைய மறந்துடுவீங்களா? நாமெல்லாம் அப்பா உள்ளங்கையில இருக்கிறோமா? உள்ளங்கையில் உள்ளேன் ஐயா. சொல்லுங்க, உள்ளங்கையில் உள்ளங்கையில் நான் உள்ளேன் ஐயா. நான் உள்ளேன் ஐயா. உன்னை மறப்பாரா? மறக்க மாட்டார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். அதனால என்ன செய்ய போறோம்? கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. நல்லவர் நல்லவரே, கிருபை உள்ளவரே. சொல்லுங்க, நல்லவர் நல்லவரே, கிருபை உள்ளவரே. பேரன்பு அவரது பேரன்பு அது என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது சபகந்தல கரபலகரா என்றென்றும் நிலைத்திருக்கும். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அப்படி. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆமென். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. சொல்லுங்க, அவரது மக்கள் நாம். சொல்லுங்க, அவரது மக்கள் நாம். அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். அவருடைய ஆட்டுக்குட்டி. அவர் ஆட்டுக்குட்டி. சிங்கக்குட்டி பட்டினியா இருக்கும். சிங்கக்குட்டி பட்டினியா இருக்கும். ஆட்டுக்குட்டிக்கு குறையில்ல. ஆட்டுக்குட்டிக்கு குறையில்ல. சிங்கக்குட்டிக்கு பட்டினி. சிங்கக்குட்டி பட்டினி. அப்பா குட்டிக்கு குறைவில்ல. ஆட்டுக்குட்டிக்கு குறைவில்ல. ஆட்டுக்குட்டிக்கு குறையில்ல. ஆட்டுக்குட்டிக்கு குறையில்ல. அதனாலதான் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். உங்க இதயங்கள் மகிழட்டும், ஆமென். முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி
நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இன்னொரு விஷயம், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரை பார்க்க விடுங்க, மறைக்காதீங்க. பாருங்க, வாசிக்கிறாரு, கையை தட்டுங்க. இங்க பாருங்க. ஆஹா. உண்டாக்கினார் நம்மை. எத்தனை பேர் ஆமா சொல்லுவீங்க? அவரில் மகிழ்ந்திருப்போ. ஆட்சி செய்கின்றார். சொல்லுங்க, ஆட்சி சொல்லுங்க. சென்னையை ஆட்சி செய்கின்றார். சென்னையை ஆட்சி செய்கின்றார். இந்த கோயம்பேடை ஆட்சி செய்கின்றார். இந்த கோயம்பேடை ஆட்சி செய்கின்றார். ஒரிசாவை ஆட்சி செய்கின்றார். ஒரிசாவை ஆட்சி செய்கின்றார். தேசத்தை ஆட்சி செய்கின்றார். தேசத்தை ஆட்சி செய்கின்றார். அந்த ராஜாவில் களி கூறுவோம். ராஜாவில் களி கூறுவோம். அந்த ராஜாவில் களி கூறுவோம். கை தட்டுங்க. களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. கடைசி 2 அடி. செப்போனியா 3:15. சொல்லுங்க, செப்போனியா செப்பனியா 3:15. 3:15. தண்டனை நீக்கிவிட்டார். சொல்லுங்க, நரக தண்டனை நீக்கிட்டாரா? அப்படி நீக்கிவிட்டார். நம்மெல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியவங்க இப்ப பரலோகத்தை நோக்கி நட போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? ஆமென். சாத்தான் நரகத்துக்கு நம்ம தீர்ப்பிட்டான். ராஜா சிலுவையில தன்னை பலியாக்கி நம்ம எல்லாம் பரலோகத்துல பேர் எழுதிட்டாரு. ஆமென். அப்படி சொல்லுங்க, ராஜா ராஜா ஜீசஸ். ஜீசஸ். தண்டனை நரக தண்டனை நித்திய நரக தண்டனை நித்திய நரக உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நரக தண்டனை நீங்கணும், பரலோக பரிசு கிடைக்கணும். அதான் எங்க ஏக்கம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே இந்த கோயம்பேடு பகுதியெல்லாம் பரலோகத்தை நோக்கி நடபோடணும். Yes Lord. Yes, yes. அல்லேலூயா. Hallelujah. தண்டனை நீக்கி விட்டார். அடுத்து யாரை விரட்டிட்டாரு? சாத்தானை. சொல்லுங்க, சாத்தானை. சாத்தானை துரத்தி விட்டார். துரத்தி விட்டார். நீங்க எப்ப இயேசுவண்ட வந்துட்டீங்களோ அப்ப சாத்தான் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடி போயிட்டான். ஆமென். அவனுக்கு நமக்கு நீ சம்பந்தம் இல்ல. ஆமென். அவன் வருவான், ஆனா அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. அவன் ஓடி போயிடுவான். ஆமென். ராஜா சொன்னாரு, அந்த வர்றான், ஆனா அவன் விரும்புறது எனக்குள்ள ஒண்ணு இல்ல.
அதுபோலதான் நீங்க சொல்ல போறீங்க. அவன் திர்றான், ஆனா ஐ ஹவ் நத்திங், he has nothing in me. அவனுடைய விருப்பம் என் இருதயத்துல எனக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தண்டனை நீக்கி விட்டார். சொல்லுங்க, தண்டனை நீக்கி விட்டார். சாத்தானை துரத்தி விட்டார். சாத்தானை துரத்தி விட்டார். சொல்லுங்க, நடுவில். சொல்லுங்க, நடுவில். நடுவில். இந்த கோயம்பேடு நடுவில். கோயம்பேடு நடுவில். நம் நடுவில். நம் நடுவில் வந்து விட்டார். வந்து விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? வந்துட்டாரு, 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 வந்துட்டாரு. எங்க மத்தியில வந்துட்டீங்க ராஜா, எங்க மத்தியில நீர் இருக்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவே, எங்கள் நடுவில் நீர் வந்திருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? எங்க மத்தியில் நீர் இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் தண்டனையை நீக்கிவிட்டதற்காக நன்றி. நரக தண்டனையை நீக்கிவிட்டீரே, சாத்தானை துரத்திவிட்டு எங்கள் நடுவில் வந்து எங்கள் வாழ்வில் அற்புதத்தை ஏற்றி வைத்து விட்டீரே. அதிசயத்தை ஒவ்வொரு நாளும் காண செய்கிற ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை புகழுகிறோம். நீர் என்றென்றும் வாழ்க 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 என்று மனதார போற்றுகிறோம். உங்களை மனதார போற்றுகிறோம். நீர் ஆளுகை செய்கிற எங்கள் அன்பின் ராஜா, எங்கள் நடுவில் இருக்கிற அன்பின் ராஜா, அற்புதத்தை நடப்பிக்க போகிற அன்பின் ராஜா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. நடுவில் வந்து விட்டார். இந்த வருஷம் தீங்கை காண மாட்டீங்க. காண மாட்டோம். இனி நீங்க தீங்க காண மாட்டீங்க. இனி நீங்க தீங்க காண மாட்டீங்க. தீமை தீங்கு வந்தால் அதை மிதிச்சிடுவீங்க. இனி தீமை வந்தாலும் அதை நீங்க மிதிச்சிடுவீங்க. அது செருப்பாத்தான் இருக்குமே, தலைக்கு வந்துராது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது தலைக்கு முடியா வராது, காலுக்கு செருப்பாத்தான் நிக்கும். ஆமென். மிதிச்சிருவோம் பிரச்சனைய. சொல்லுங்க, மிதிச்சிருவோம். மிதிச்சிடுவோம் பிரச்சனை. மிதிச்சிருவோம் பிரச்சனைய. மிதிச்சிடுவோம் பிரச்சனை. இனி தீங்கை காண மாட்டீங்க. இனி தீங்கை காண மாட்டீங்க. அதனால என்ன, கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அல்லேலூயா. சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்பும். சஞ்சலமும் தவிப்பும். 2007 பட்ட சஞ்சலமும் தவிப்பும். 2007 பட்ட சஞ்சலமும் தவிப்பும். பறந்து ஓடியதே ஓடு. ஓடு ஓடியதே ஓடு. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஓடு. ஓடு. மார்க்கெட்ல ஓடு. ஓடு ஓடு ஓடு. விரட்டு. ஓடு 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 ஓடு. ஓடு வராத. ஓடு வராத. நீ ஓடா போ. நீ ஓடா போ. ஓடு ஓடு. நித்திய நித்தியமா. யாருடைய மகிழ்ச்சி? அப்பாவுடைய மகிழ்ச்சி. என் தலை மேல் தலை கை வைங்க. நித்திய நித்தியமா. ஆமென். அப்பாவின் மகிழ்ச்சி என் தலைமே. அவருடைய மகிழ்ச்சி இப்பொழுது உங்களுக்குள்ள வருது. ஆமென். மகிழ்ச்சி வருது. ஆகாதலா அந்நிய பாஷை பேசுங்க. நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே, உங்க மகிழ்ச்சி இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மீது நீர் இம்பார்ட் பண்ணுகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் உட்புகுத்துகிறதற்காக நன்றி. கடத்துகிறதற்காக நன்றி. அந்த மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை நீங்க கடத்தி விடுகிறதற்காக நன்றி. உங்க மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்குள்ள நீர் கடத்துகிறதற்காக நன்றி. நீர் கடத்தி விடுகிறதற்காக நன்றி. சஞ்சலமும் தவிப்பையும் நீர் போக்குகிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளையை மன மகிழ்ச்சியை
அப்படியே முடிந்தால் முழந்தால் படியிட்டு ஆஹா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதிங்க கண்களை மூடி ஆராதிங்க பார்க்கலாம். ஏசப்பா ஏசப்பா ஷபஹந்தல கரா ஐயா விடுங்க ஐயா, பரவாயில்ல, வந்தா பரவாயில்ல, கைத்தியே பார்க்குறாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ் ஜீசஸ் அப்பா நீங்க வந்துட்டீங்கப்பா, என் பிள்ளைகள் மத்தியில வந்துட்டீங்கப்பா. இனி தீங்கை காணாதிருப்பீர்கள், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் வேண்டுதலை அருளி செய்வார், உன் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். ஷக்கத்தல கரபல மம்ம கத்தல கர ஷக்கத்தல கரபல ஷேக்கத்தல ஹம்பல கேத்தல ஷேம் தாம்கல ஹாரா லிமா ரம்பல காரி. ஜீசஸ் 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 2007 கடந்த ஆண்டு நடக்காத அத்தனை நீ விரும்பின அநேக காரியங்கள் நடக்கலைல, இந்த வருஷம் கண்ணெதிர அதை செய்து காட்டுவாரு. நீ விரும்பினது நடக்கும், நீ விரும்பினது நடக்கும். இந்த வருஷம் நீ கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால உன் மன விருப்பத்தை அருளி செய்வார். ஒரு கண்டிஷனை சொல்றாரு பாருங்க, மகிழ்ச்சியாயிருன்னு சொன்னவர் அடுத்து அந்த 5ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் வழிகள் அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து. நீங்க பைபிள் எடுக்க வேண்டாம், ஆனா கேளுங்க, வாசி மகனே. உன் வழிகள், உன் வழி கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. மீண்டும் வாசி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. அந்த இடத்துல உன் பிரச்சனைன்னு வச்சுக்க, உன் பிரச்சனைய கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து. ஒப்புவித்துன்னு சொல்லுங்க. ஒப்புவித்து. அப்படி ஒப்புவீங்க. ஒப்புவிக்கிறோம்ப்பா. பிரச்சனை அப்படியே தூக்குங்க, அப்படியே வைங்க, பாதத்துல வச்சிருங்க. வச்சிட்டு சொல்லுங்க, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நம்பிக்கையா இருப்பா, நம்பிக்கையா இருக்கிறப்பா, நம்பிக்கையா இருக்கிறப்பா. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார், வாய்க்க செய்வார், காரியத்தை வாய்க்க செய்கிறவர். மார்க்கு 5:34 அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனங்களுக்கு சொல்லு, மார்க்கு 5:34 அதை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிச்சு ஜெபித்து அனுப்ப போகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் அவளை பார்த்தார், மகளே மகளே என்று அழைத்தார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். கைத்தட்டுங்க ராஜாவுக்கு.
அவர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா. ஈ மைனர் கூட ஆமென். ஈ 2. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டா இயேசு கரங்கள் நீட்டி தொட்டா. குஷ்டரோகியை கண்டா இயேசு கரங்கள் நீட்டி தொட்டா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தா. சொல்லுங்க. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். அவர் அவளை பார்த்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப எத்தனையோ பேர் அங்க வந்திருந்தாலும் அவர் யாரை பார்க்கிறார்? அவளை பார்த்தார். ஏன்? அவளுக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க? விசுவாசம். அப்படி சொல்லுங்க. விசுவாசம். அவர் பார்க்கிறார். மகளே, உன் விசுவாசம், யுவர் ஃபெய்த், உன்னை நம்பிக்கை உனக்கு சுகத்தை கொடுக்குது. கைது. நம்பிக்கை, 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 நம்பிக்கை. இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். நான் உங்களுக்குள்ள என்ன வேணும் இப்பொழுது சொல்லுங்க? நம்பிக்கை. நம்பிக்கை. சொல்லுங்க. உம்மால கூடும் சொல்லுங்க. உம்மால கூடும். உம்மால முடியும். உம்மால முடியும். அந்த 12 ஆண்டுகள் ப்ளீடிங், 12 ஆண்டுகள் பணம் உதவல, டாக்டர்ஸும் உதவ முடியல. இருந்த பணமெல்லாம் செலவானது. போன டாக்டர்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நல்ல வேளை அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீ புதுசா வந்திருக்கியா தம்பி, இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்திருக்கிறாயா? இன்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்குது. கைதட்டி இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு, இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு உம்மால கூடும், உம்மால கூடும், உம்மால கூடும், உம்மால கூடும். அந்த இயேசு மட்டும் இயேசுவை குறித்து கேள்விப்படாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். நல்ல வேளை யாரோ ஒருவர் இயேசுவை குறித்து அவளிடம் சொன்னார். அவர் பாக்கியவான். ஆமென். சொல்லுங்க. கூடுமேன்னு சொல்லுங்க. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே. சொல்லுங்க. உம்மால எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஹல்லேலூயா. ஒன்றுமில்ல. Yes, Lord. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. உம் நாமம் சொன்னால் போதும், உம்மால கூடும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையும்.
பொல்லாத ஆவிகள் எல்லாம் கூடும். Out in Jesus. ஜனங்கள் சுகமாவார்களா? விடுதலை கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மால் கூடுமே. சொல்லும்போது அற்புதம், சொல்லும்போது அற்புதம். மம கத்தலா ஏர்பல் கஸ்கா ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே. சொல்லுங்க உற்சாகமா. கூடுமே. உம்மாலை சந்தோஷமா. கூடும். முடியுமா? கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. சொல்லுங்க, தொடுங்க. உம்மாலை எல்லாம் கூடும். Amen. Amen. கூடாதது Jesus. ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்படி நீங்க பாடி கூடுமேன்னு சொல்லும் போதெல்லாம் அவரை நீங்க தொடுறீங்கன்னு அர்த்தம். அந்த பெண் அவரை தொட்டாள், நீங்க தொடுறீங்க. இப்ப அப்படி சொல்லும்போது கூடுமே. கூடுமே என்ற யாரை தொடுகிறீர்கள்? ஆடையை தொடுகிறீர்கள், அவரை தொடுகிறீர்கள், உள்ளத்தை தொடுகிறீர்கள். உமாலா கூடுமேன்னு சொல்லும் போது அவர் கூடாதுன்னு உங்களை அனுப்புவாரா? என்னெல்லாம் கூடாது போயான்பாரா? அந்த குஷ்டரோகி என்ன சொன்னா, நீங்க மட்டும் விரும்பினா உமால இது ஆகும் சொன்ன உடனே அவர் எஸ், எனக்கு சித்தம் உண்டு, சுகமாக. என் ஜனமே, இன்றைக்கு நான் சொல்றேன், கேரண்டி சுகத்தோடு தான் வீட்டுக்கு போவீங்க. எத்தனை பேர் வியாதியோட போராடிட்டு இருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இந்த நாள்ல ஒரு அற்புதம் நடக்குது. அவள் வரும்போதே உம்மால கூடும் என்றுதான் ஆடையை தொடுறான். நான் ஆடையை தொடுவேன், சுகத்தை பெறுவேன். நான் ஆடையை தொடுவேன், சுகத்தை பெறுவேன். சொல்லுங்க, நான் பாடுவேன், நான் பாடுவேன், கூடுமேனு பாடுவேன், கூடுமேனு பாடுவேன், சுகத்தை பெறுவேன். சுகத்தை பெறுவேன், சுகத்தை பெறுவேன், சுகத்தை பெறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். Thank you Holy Spirit. God is moving. ஜெபிக்க போகிறேன். அந்த கூடுமேன் பாடலை பாடும் போதெல்லாம் ஒரு சம்பவம். தன்னுடைய மருமகள் குழந்தை பாக்கியம் 5 ஆண்டுகள் இல்லை. அந்த மாமிக்கு இந்த பாடல் பிடிக்கும். இந்துவில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம் அது. அந்த மாமிக்கு விசுவாசத்தை பாருங்க. இந்த பாடலை பாடி பாடி மருமக வயிற்றுல கையை வைக்குமா. கூடுமே கூடுமே. இப்ப மருமகன்னா யார் இருக்கா? நீ மருமகன் தான் வரலாம். யாராவது ஒருத்தர் வாயா, சரி நீ வாயா. அவன் தான் அடி வாங்குறாக்கு. இவன் தான் வர்றான். இவனுக்கு இல்லை, அந்த அம்மா குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த மாமி என்ன செய்யறா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். மையத்தாடிக்க கோச்சுக்கிறேன். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாருங்க, நம்பிக்கை பாருங்க. ஒரு இந்துவுக்கு அந்த நம்பிக்கையை பாருங்க. 1 இயர் கூட இல்லை அப்பாவை பிடிச்சுக்கிட்டது. அவன் தான் அம்மாவுக்கு நம்பிக்கை. மருமக வயிற்றுல கூடுமே கூடுமேன்னு அடிச்சா அவர் குழந்தை வரும் நம்பிக்கை. பாருங்க, நான் போன அந்த குடும்பத்தை சந்திக்கும் போது குழந்தையோட இருக்கு. குழந்தை அந்த குழந்தைக்கு பேரே கூடுமே குழந்தை. எப்படி இந்த பிள்ளைக்கு நான் கூடுமேன்னு வச்சிருக்கேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. பெரும்பாலுள்ள ஸ்திரீயை கண்டு
சொல்லி அனுப்பினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது இல்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. கவனிங்க, அவளுக்கு 2 சொல்றாரு. ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று சுகம், 3 சமாதானம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 3 அற்புதம் நடக்கிறத பார்க்கிறோம். ரட்சிப்பு, அடுத்து சமாதானம், சுகம். சுகம். சரி, கீழே இருந்து சுகம் சொல்லுங்க. சுகம், சுகம், ரட்சிப்பு, ரட்சிப்பு, சமாதானம். சமாதானம் இந்த மகளுக்கு கிடைச்சது. மகளுக்கு கிடைச்சது. கை தட்டுங்க பார்க்கலாம். எதனால? விசுவாசத்தால. விசுவாசத்தால. இப்ப இயேசுவை நம்பி வரும்போது, உம்மால கூடுமே என்று சொல்லி அவரை தொடும்போது, அவரோடு உறவாடும் போது, அவர் உங்க உயிரா வரும்போது, தம்பிக்கு விடாம உயிரே கொடுத்துட்டாங்க. உயிர். அவன் அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சு யாருக்கோ உயிரை கொடுத்தவன். நல்ல வேலை வாலிபத்தில் எத்தனை வயசு இருக்குன்னு ஜெயிச்சுட்டான். 24ல் அப்பனுக்கு உயிரை கொடுத்ததுனால இன்னைக்கு அவர் உயிரா மாறிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஒரு கல்லூரி பருவத்துல, கல்லூரி நாட்கள்ல நீங்க தான் என் உயிரை ஆண்டவனுக்கு தம்பி கொடுத்தபடினால இன்னைக்கு உலகமெங்கு தம்பி போகாத இடம் இல்லை. போற போக பார்த்தா நாங்களாம் சரி இல்லையா, சரி பிள்ளைங்க முன்னேறினா தகப்பனுக்கு சந்தோஷம் தானடா. என்னடா இல்லையா? பல இடங்கள் இங்கிருந்து ஃபோன் வருது, அப்பா நான் கனடாவில் இருக்கேன். ஆஹா, கனடாவில் இருக்கேன். சரி. இப்போ நான் எங்கே இருக்கேன்? இப்போ நான் பாரிஸில் இருக்கேன். ரைட்டு ஜெயசில, ஓடு உன் வண்டி, உன் வீட்டில் என்ன, உன் காட்டில் மழை, ஓடு. ஏன் நான் சொல்கிறேன், அவன் கல்லூரியில் அன்னைக்கு சினிமா பின்னாடி தெரியும் போது, உலகத்து பின்னாடி சுற்றும் போது எப்படியோ இன்னைக்கு இயேசு என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான. எத்தனை முறை தான் உயிர்ன்ப, அதான் உயிர். கைதட்டு. எனக்கெல்லாம் இப்படி பாட்டு வர மாட்டேங்க. நீ இங்கே உயிரா அப்படி சொல்லும் போதே நமக்குள்ள உயிரா வந்துடுறாருல்ல. அந்த உறவு, அவரோடு உள்ள நெருக்கம் சொல்லுங்க. நெருக்கம் உருக்கமா சொல்லுங்க. நெருக்கம் நமக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்வு, சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஆமென். இதுக்கு பேர் தான் என்ன? ரட்சிப்பு. அவரோடு உள்ள உறவு. சொல்றார், உன் விசுவாசம் ரட்சித்ததுன்றா சொல்றாரா. நம்பிக்கையோட வந்தியே, என் ஆடையை தொட்டியே. அவள் ஆடையை தொடும்போது என்ன சொன்னாலாம்? எவ்வளோ பரிசுத்தவானா நீங்க, உங்களை நான் தொடுறேன், ஆனா இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அதான் ரட்சிப்பின் ஆரம்பம். சொல்லுங்க. இனி நான் தப்பு செய்ய மாட்டேன். நினைக்கிறேன் ஒருவேளை அவளுக்கு வந்த வியாதி, அவள் உபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கலாம், அல்லது உடலை இச்சைக்கு விட்டிருக்கலாம். அநேக வியாதிகள். இந்த உடலை நாம் ஜீவ பலியாக அவர் கொடுக்காம இச்சைக்கு கொடுக்கிறோம் பாருங்க, அதுல வர்ற வியாதி பயங்கர வியாதி. அப்படித்தான் அவளுக்கு அந்த வியாதி வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா பரிசுத்த தெய்வத்திட்ட வரும்போதே சொன்னா, நோ 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 நோ, இனி நான் உமக்காய் வாழ்வேன். கைத்தறி, உமக்காய் வாழ்வேன். ஒரு வாழ்வு உமக்காக என்று ஆடைய தொடரா. என்னை சுகமாக்கும், நான் உமக்காக வாழ்வேன். என்னை சுகமாக்கும். என் நண்பர் ஒருவர் ஆந்திராவில் இருக்கார். அவர் பேர் ஜார்ஜ், கேரளாக்காரர். தகப்பன் பாஸ்டர். பிள்ளை எப்படி வளர்த்துருப்பான்னு தெரியும். என் பிள்ளை ஊழியம் தான் செய்யணும்னு சொல்லி என் 16 வயசு வரும்போதே கராத்தா கற்றுக்கிட்டான். அடிக்கிறது, பிறரை அடிக்கிறது அப்படின்னு கற்றுக்கிறான். போய் அதுக்கு ஒரு ட்ரைனிங் வச்சுருக்காங்களையா. கற்றுக்கிட்டா என்ன செய்வான்? அடிக்க கற்றுக்கிட்டா யார் அடிச்சு தானே இருப்பான். கலட்டா, அடிதடி. அந்த ஊரில் அவன் அவ்வளோ அடி, எவனும் பயப்படுவான், வர முடியாது. ஆனால் ஒரு நாள் வந்தது, இருட்டில் அவனுக்கே தெரியாமல் ரவுண்டு பண்ணிட்டான் அவன் எதிரி.
விட்டான் குத்து வயிற்றுக்குள்ள. குடல் வெளியே வந்தது. குடலை கையில் வச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு போகும்போது தான் சொல்கிறான், ஜீசஸ் எனக்கு வாழ்வு கொடுங்க, உமக்கு ஊழியம் பண்ணுறேன். எனக்கு வாழ்வு கொடுங்க, நான் உமக்கு ஊழியம் பண்ணுவேன். அந்த நேரத்திலும் அப்பா அவன் பாவத்தை மன்னிச்சு, டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்னாங்க. நோ நோ நோ, குடல் வெளியே வந்துருச்சியா ஃபுல்லா? குடல் வெளியே வந்து யார் இருக்கீங்களா இங்க? ஆனா அவன் சொன்னான் பாரு, ஜீசஸ் உமக்காய் வாழ்வேன், எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க. சின்ன வயசு, 20 வயசு, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்கன்னா அந்த மருத்துவமனையில் ஆபரேஷன் சக்சஸ். இன்றைக்கு ஆண்டவரோட சொன்னபடி அவன் ஆந்திராவில் அந்த ஹைதராபாத் பகுதியெல்லாம் ஆண்டவர் வல்லமையா அந்த தம்பியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவன் சொல்லுங்க. தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், தமிழ்ல பாடுறான், கன்னடா, ஹிந்தி. போக போக அந்த தம்பி நான் பார்க்க போறேன், உலகம் எங்கும் பயன்படுத்த போறேன். காரணம் என்ன? ஒரு வார்த்தை, ஜீசஸ் எனக்கு வாழ்வு கொடுங்க, உமக்கு நான் ஊழியம் பண்ணுவேன், என் ஜனமே. அவன் கடந்த மாதம் நாங்கள் ஆந்திராவில் இருக்கும்போது அந்த தம்பி கூட இருந்தான், எனக்கு மொழிபெயர்த்தான். அவன் சட்டையை கலட்டினா 3 குத்து அடையாளம் இருக்கு. அழுதுட்டேன். அதே இதான்ப்பா என் வாழ்க்கையில மறக்க முடியாத காரியம். அவருக்காக ஓடிட்டு இருக்கேன். இந்த தழும்ப பார்க்க பார்க்க நான் ஓடுவேன், அவருக்காக நான் ஓடுவேன், நான் ஓடுவேன், நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு வாருங்கள், இந்த உறவுக்குள்ள வாங்க. உங்களை இந்த உறவுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி அவுட்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவள் ஆடையை தொடும்போது இந்த உறவுக்குள் வந்தாள், அதனாலதான் அவர் அவளை பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஏன் அவளை பார்க்கிறாரு? அவள் உறவுக்குள்ள வர்றா. இவ்வளவு பெரிய கூட்டத்துல யாரை பார்ப்பீங்க? உங்க வீட்டுக்காரியத்தை முதல்ல பார்ப்பீங்க. பார்க்கறீங்களா, வேற ஆளை பார்க்கறீங்களா? கவனம், இது வேற ஒரு செட்டு. என்ன செல்வராஜ் இந்த பாருங்க, பக்கத்துல வச்சுக்கிட்டாரு செல்வராஜ். இதான் உண்மையான உறவு. விட்டுறாரா, கீழே உட்கார. எங்க வேதமத்து பக்கத்துல வச்சிருக்காரு, ரைட்டு. அதான் உறவு. எப்படி ஒரு கணவன் அல்லது மனைவி தன்னுடைய முதல் பார்வை கணவன் மேலதான் இருக்கும், அல்லது முதல் பார்வை யார் மேலதான் இருக்கும், அது போலதான் அப்பாவுடைய பார்வை அவள் மேல் பட்டது. ஏன்? அவள் உறவுக்குள் வருகிறாள். இன்னைக்கு உறவுக்குள்ள வர்றீங்களா? உன் தேவைக்காக மட்டும் வந்திருக்கீங்களா? நான் சொல்லுவேன் அடிக்கடியில், கிவ்னு அநேக கூட்டம் வரும். நம்ம எப்படி வரணும்? லவ் லவ்னு வரணும். சொல்லுங்க, லவ் லவ். சொல்லுங்க, லவ் 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 லவ். நீ லவ் லவ்னு வந்தீனா நீ கேட்காம கிவிடுவாரு, கொடுத்துருவாரு. உண்மைதானா? நான் விசுவாசிக்கிறேன். அவள் வெறும் சுகத்துக்காக மட்டும் வரல, அவரோடு உறவுக்குள் வந்தாள். அவரோடு உறவுக்குள் வந்தாள். சமுதாயமே, இந்த உறவுதான் உயிரான, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஏக்கம் எல்லாம் உங்களுக்குள்ள உயிராக இருக்கணும். ஆமென். இந்த உறவு தான் நித்திய உறவு. சொல்லுங்க, நித்திய உறவு. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கொடுமே சொல்லுங்க,
என்று